2024 அண்ணாமலைக்கு அந்த விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் குடுத்ததும் பாஜகவுடைய தேசிய தலைமை தானே சார்? இருக்கும். ஆமா. நான் இல்லன்னு சொல்லலையே. அவர்கள பொறுத்தவரைக்கும் நம்ம 400 சீட்டு ஜெயிச்சுருவோம். நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தம்பி ஏதோ பண்றான் இங்க, பண்ணட்டும். பிஜேபி அதனால வளருதுன்னா வளரட்டும். 2வது இவருக்கு ஆதரவா பிஎல் சந்தோஷ் போன்றவர்கள் பயங்கரமா தம்பி வேற லெவல்ல பண்ணி வச்சுக்குது. தனியா மட்டும் விட்டீங்க வச்சுங்க அப்படின்னு சந்தோஷ். இப்ப சந்தோஷாலயே காப்பாத்த முடியலல்ல. ஓ! இதுக்கு தானே இந்த நாடகம். சந்தோஷ போய் கூட்டு வர்றதும், இது பண்றதும். ஓகே. அததான் ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. இங்க சொந்த கட்சிக்காரர்களையே ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஒரு லீடர? லீடர்ஷிப் குவாலிட்டி அது கிடையாது. எல்லோரையும் அரவணைச்சு இது ம், பண்றது. ம், ம், ம். ஏதாவது தொல்லை குடுக்குறவன தட்டுறது வேற ஓகே, விஷயம். எல்லாரையும் போட்டு தட்டி ஒரு எதிரணியில நிப்பாட்டுறது. ஓகே. இந்த ரவுடி பசங்க, தாதாக்களை எல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்கறது. அந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிறது. அவங்களது வராகி டீமு. அவங்களுடைய இது வந்து அந்த இன்டர்நெட் இந்த இது ட்விட்டர் சமூக வலைதளம் இது வந்து வராகி. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வராகி கிடையாது. ஓ! இவரு தனியா வச்சுக்கிட்டு, இவரு தனியா வார் ரூம் போட்டுக்கிட்டு, யாரெல்லாம் அடிக்கணுமோ இவரு அடிச்சுட்டு இருப்பாரு. அதனால வந்த புதுசுல அவர் பண்ண கூத்துலாம் ஓகே. தெரியும்ல. அதனால பாஜகவுக்கு வளர்ந்தாலும், ம். இவருடைய சொந்த செல்வாக்கு தான் அங்க. நீங்க இப்பவும் பாருங்க. அண்ணாமலை இல்லன்னா இது இல்ல. அண்ணாமலை தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வைக்கிறது. இவருக்கு பேர் சொன்னா கூட்டத்த விட்டு கத்த விடுறது. எல்லாமே வந்து பின்னணி இப்ப எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓகே. இப்போ ஏடிஎம்கே, பாஜக இன்னைக்கு அதான் வச்சு அவரு சாணியில முக்கி அடிக்கிறாரு எடப்பாடி. போடுங்க. இனிமேல் நான் பாத்ரூம் போனா கூட கேட்டு போறேன். உங்கள்ட்ட தான் கேட்டு போணும் போலன்னு அடிக்கிறாரு.